எபிசோட் 6 பை அவுட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்ட்ரு ஜெஸ்ஸி இதை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதான் மைக்கோ இருக்காரு, ஸோ டாடும் இருக்கான். இவங்க 4 பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போன எபிசோட பையனை சுட்டான் தெரியுமா, அந்த டாடு. ஸோ அந்த பையனை என்ன பண்ணுறான்னா ஆசிட்ல முக்கியவனை வந்து கரைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஒரு வண்டி இருந்துச்சு தெரியுமா, அந்த வண்டியுமே பாட்டாக கட்டி ஆசிட்ல முக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆசிட் கரைக்கிறாங்க. ஸோ அந்த வண்டியை கரைச்சிட்டாங்க. இப்போ அந்த பையனோட உடம்பே வந்து கரைக்கிறாங்க. ஜெஸ்ஸி ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்கு சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று தப்பே பண்ணாதவன் தான் அந்த பையன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஆசிட்ல கிடைக்கிறவங்க எல்லாமே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் இந்த பையன் தப்பே பண்ணலை, இவனை கொல்றோமே அப்படின்ட்டு ஜெஸ்ஸிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வெளில போய் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்பா டாடு வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்ல பார்த்துருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாம் ஃபீல் பண்ணாதடா, நம்ம வந்து அந்த பையனை கொண்டு தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை, அப்புறம் அவன் மாட்டி விட்டுருவான், இப்போ அவன் வந்து ஒரு விட்னஸாக இருந்தான், இப்போ அவனை செத்து போயிடலாம், ஜாலியாரு அப்படின்னு டாட் சொல்கிறான். இதை கேட்டு ஜெஸ்ஸி சமகாண்ட் ஆகிட்டு டாடு அந்த மூஞ்சில ஒரு குத்திடுறான். அப்புறம் இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வால்ட்டு, ஜெஸ்ஸி, டாடு, மைக், இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ டாடு நான் சொல்லனா, மிஸ்டர் ஒயிட் நான் பண்ணது கரெக்டு தானே, அப்புறம் அந்த பையன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விட்டானா என்ன பண்ணது கேட்கும்போது ஜெஸ்ஸி நான் சொல்கிறேன்னா, டே அவனுக்கு தெரியுமாடா அந்த பையன் வந்து நம்ம பண்ணதை பார்த்தான்ட்டு, நம்ம என்ன பண்ணணும் கூட அவன் பார்த்துருந்தா கூட அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுடா, சின்ன பையன் அவன் அப்பாவே டாட்டா காமிச்சா அவனை கொண்டுட்டுறான்ட்டு ஜெஸ்ஸி ரொம்பவே வந்து கத்துறான். ஸோ அப்போ ஒயிட் என்ன சொல்கிறாங்க, நம்ம வால்ட் ஒயிட் என்ன சொல்கிறான்னா, டாடு கொஞ்சம் வெளில நம்ம பேசிட்டு தான் சொல்கிறான். ஸோ டாடுமே போய் வெளில நிற்கிறாரு. நம்ம 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ நம்ம வால்ட் என்ன சொல்கிறான்னா, நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ, அவனை வேலையை விட்டு தூக்கிடலாம். வேலையை விட்டு தூக்கிட்டோன்னா அவனுக்கு நம்ம விஷயம் எல்லாமே தெரியும், நம்பிக்கையாக ஆள் வந்து பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அவனுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அவன் கொஞ்சோண்டு வேலை செஞ்சான்ல, அவன் வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்துருந்தோன்னா, அவனை வந்து சாவடிச்சிட வேண்டியது தான். ஸோ அவனை இதே மாதிரி ஆசிட்டை முக்கி அவனை சாவடிச்சிடலாம். ஆனால் நமக்கு நம்பிக்கையான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, மற்றவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அதனால் நம்பிக்கையான ஆள் இருக்க மாட்டாங்க. ஆப்ஷன் சி, அவனை மன்னிச்சு விட்டுற வேண்டியதான். மன்னிச்சு அவனை வந்து விட்டுட்டு நம்மளோட அப்படி சேர்த்துக்க வேண்டியதான் சொன்னோன்னே, அதுக்கு நம்ம மைக்கும் ஆப்ஷன் சிஏ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நான் மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி மைக்கோ சொல்கிறாரு. வால்ட்ரு அதையே மன்னிச்சு விட்டுடலாம் சொல்கிறாரு. ஜெஸ்ஸி வந்து ஓகே நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்க, இப்போ இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை மன்னிச்சே விட்டலாம் அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா டாடை வந்து ஜெஸ்ஸி போய் மிரட்டுறாரு. கட் பண்ணால் நம்ம மைக்கு தான் காமிக்கிறாங்க. மைக்கு அவர் பேத்தியோட பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ்க்கு இவர் மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இவர் தான் ஈசன்பர்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து நம்ம மைக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மைக் என்ன பண்ணுறாங்கன்னா, பேப்பரில் ஏதோ எழுதி அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதுக்கு அடியில் வச்சுட்டு அவர் போயிடுறாரு. போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தா அவர் அசிங்கமாக போலீஸ் அசிங்கமாக திட்டிட்டு மைக் அங்கேருந்து போயிடாரு. ஆக்சுவலி மைக்கு போலீஸ் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒளிஞ்சு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்த ஹேங்கோட ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க வந்து மைக்கோட ரொம்பவே சந்தேகமாக இருக்காங்க, மைக்கை பிடிக்கணுன்னே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்குமே வந்து நினைக்கிறாரு. அப்புறம் எப்பயும் போல நம்ம வால்ட்ரு ஜெஸ்ஸியும் வீட்டில் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்கிற பேரில் வீட்டில் உட்காந்து மெசேஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நியூஸில் வந்து அந்த பையனை சாவடிச்சாங்க தெரியுமா, ஆசிட்ல முக்குனாங்க தெரியுமா. ஸோ அந்த பையனோட நியூஸ் வருது, அந்த பையன் காணாமல் போயிட்டாரு மாதிரி நியூஸ் வருது. இதை பார்த்துட்டு ஜெஸ்ஸி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ நம்ம வால்ட்ரு என்ன சொல்கிறான்னா, டே ஃபீல் பண்ணாரா விடுறான்னு சொன்னோன்னே, எப்படியா அவன் இப்போ நம்மளால தானே அவங்க குடும்பம் வந்து கஷ்டப்படுது, அவன் ஒன்றுமே பண்ணலையே, அவனை போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்ட்டு ஜெஸ்ஸி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு ஜெஸ்ஸி அனுப்பிச்சி விட்டுறாரு. நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஜெஸ்ஸியுமே அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறமா நம்ம மைக்கு வால்ட்ருக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசுகிறவான்னு கூப்பிட்டுருக்காரு. ஜெஸ்ஸியுமே அவர் கூப்பிட்டுருக்காரு. வால்ட்ரு நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது ஜெஸ்ஸி வந்து இல்லைப்பா என்னையே கூப்பிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் மைக் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வேலையை விட்டு போகிறப்பா, போலீஸ் என்னை ஃபுல்லாக வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை பேத்தியோட, அதனால் வேணாப்பா நான் இந்த வேலையை விட்டுறேன், போலீஸ் என்னையும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ போனால் என்ன பெரிய வேலையாக போயிட போகுது, நீ பண்ண வேலையை ஜெஸ்ஸி பண்ணுவான், என்னடா ஜெஸ்ஸி நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லும் போது ஜெஸ்ஸி நான் சொல்கிறான்னா, வால்ட்ரே நானும் வந்து வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன்னு சொன்னோன்னே, ஓ நீயும் சேர்ந்துக்கிறியா, சரி 2 பேரும் வேலையை விட்டு போக, நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வைக்கு நான் சொல்கிறேன்னா, வேலையை விட்டு போனால் எப்படி போகிறது, எங்களுக்கு தேவையான ஷேரை கொடுன்னு சொல்லும்போது, ஷேரா என்ன ஷேருன்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட 1000 கேலன் வந்து மெத்தலமைன் இருக்குது, ஸோ அதில் எங்கள் 2 பேரோட பங்குக்கான காசை கொடுத்துட்டு சொன்னோன்னே, டேய் அந்த மெத்தலமைன் வச்சு என்ன பண்ணலாம், அதை எடுக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்கள் போயிட்டு அதுக்கு போய் வேஸ்ட் பண்ண சொல்லிடுறோம் உங்களுக்குன்னு சொல்லும்போது, இல்லைப்பா அதான் நீயே சொல்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு பலன் வேணும்ல, சொன்னால் எங்களோட ஷேரை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வால்ட்ரு முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. கட் பண்ணால் நம்ம மைக்கு டிக்ளைன் அப்படின்னு ஒருத்தரை போய் பார்க்க போகிறாரு. ஸோ அவர் வந்து மெத்தலமைன்லாம் வாங்குவார். இவர் என்ன பண்ணுறா, மைக்கு ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்துன்னு போகிறாரு. என்ன சாம்பிள் தான் எடுத்துகிட்டு கேட்கும்போது, இல்லை அப்புறமா எடுத்துன்னு வருவோம், இப்போ நம்ம டீல் பேசலாம் சொன்னோன்னே, சரி ஓகே இப்போ உங்ககிட்ட
கேட்டு எவ்வளோ மெத்தலமைன் இருக்குன்னு கேட்டேன். அதான் டிக்ளைனுங்கிறவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம மைக் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு 600 கேலன் இருக்குப்பான்னு சொல்கிறாரு. 600 கேலனா? உங்ககிட்ட ஒரு 1000 கேலன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், என்ன நீங்கள் 600 தான் சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, என்னோட பார்ட்னர் ஒருத்தர் வந்து அவரோட ஷேர் தரமாட்டேன்ட்டாரு. ஸோ அதனால் எங்கள் 2 பேரோட ஷேர் மட்டும் தான் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி மைக் சொல்கிறாரு. அப்படியா? இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ப்ளூ மெத்தே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் வந்து நான் மட்டும் தான் அதுவும் செய்யணும். ஸோ மற்றவங்க வந்து இந்த மாதிரி ப்ளூ மெத்தெல்லாம் வந்து யாருமே பண்ணவே கூடாது. ஏன்னா மக்கள்லாம் ப்ளூ மெத்துன்னு போகிறாங்க. ஸோ அப்படி ப்ளூ மெத்துன்னு போனால் எங்களோட நிலைமை என்ன ஆகிறது? எங்களை மாதிரி டீலர்ஸ்க்கு என்ன ஆகிறது? அதனால் இந்த ப்ளூ மெத்தை நான் அடியோடு அழிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற 400 கேலனே எடுத்துகிட்டு வாங்க, அதாவது 1000 கேலனுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த டிக்ளைனுங்கிறவன் சொல்கிறான். நம்ம மைக்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இந்த மாதிரி கேட்குறானே, சரி வேறு என்ன பண்ணுறது, அந்த 1000 கேலனே எடுத்து தான் கொடுக்கணும். வால்டரோட கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. அந்த ஆளுக்கு தெரியாமல் ஒரு 1000 கேலன் அந்த 1000 கேலன் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைக் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ஜெஸ்ஸி வால்டர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு வால்டர் என்ன சொல்கிறான்னா, ஜெஸ்ஸி உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும்னு கேட்கும்போது, நீ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரு, உனக்கு கேன்சர்லாம் வந்துச்சு, அதுலேருந்து எனக்கு க்யூர் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு அவ்வளோதான்டா தெரியும். ஆக்சுவலி நான் ஒரு கோடீஸ்வரன். என்னோட ஃப்ரெண்டும் நானும் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். என்னோட ஷேர்ஸை வெறும் $5000 நான் அவங்ககிட்ட விற்றேன். ஆனால் இப்போ அந்த ஷேர்ஸு பில்லியன் கணக்கில் வந்து போகுது. அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், நானும் இப்படியே தான் இருக்கேன். நான் அதே மாதிரி தான் வந்து என் வாழ்க்கையில் நான் தான் சாதிக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மெத்தலமைனை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் நிறைய மெத்து செஞ்சு ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு கஸ்ட் அளவுக்காவது ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை விற்று காசு பார்க்கலான்னு இருக்கீங்க. வீட்டில் பார்த்தியா பசங்க ஆளே காணும். ஸ்கைலர் வந்து ஹேங்க் வீடு காமிச்சிட்டா பசங்களை, ஏன்னா நான் டேஞ்சரான், பசங்களோட இருந்தால் பசங்க கெட்டு போயிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ஃபீல் பண்ணுறா, வால்டருக்கு இந்த மாதிரி நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்கைலர் வந்துடுறாங்க. நீ தானே ஜெஸ்ஸி பிங்க்மேன், சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கைலர் வந்து ஜெஸ்ஸிக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. ஸோ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான், என்ன என் வெடுக்குன்னு ஏந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, ஆமாடா அவள் வந்து வெயிட் பண்ணுறா, எனக்கு எப்போ கேன்சரோ நான் எப்போ சாவன் வெயிட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜெஸ்ஸி வந்து ஃபீல் பண்ணுறாரு, நம்ம தலைவனுக்கு இந்த மாதிரி நிலைமையான்ட்டு. ஸோ அப்போ வால்டர் என்ன சொல்கிறான்னா, என்னால் அந்த மெத்தலமைன்லாம் தர முடியாது சொன்னானே, சரிப்பா நீ தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. ஆனால் நம்ம வால்டர் ஜெஸ்ஸியை நம்பவே இல்லை. சரி எதுக்கோ போய்ட்டு அந்த மெத்தலமைன் இருக்கிற இடத்த போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் போகிறாரு. ஸோ அங்கே போன உடனே மைக் வந்து நிற்கிறாரு. என்ன மைக்கு நீங்கள் வந்திருக்குன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் நீங்கள் எதாவது வருவ அப்படின்னு சொல்லிட்டு மைக் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வால்டர் இருக்கார்ல அவர் கையில் வந்து விலங்கு மாட்டி விட்டுறாரு. ஸோ விலங்கு மாட்டி விட்டுட்டு, நீங்கே தான் இருக்க, உனக்கு வர வேண்டிய ஷேர் வந்துடும், நான் மெத்தலமைன் வைக்க போகிறேன், உனக்கு வர வேண்டிய ஷேர் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. ஸோ வால்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா நம்ம மைக் என்ன பண்ணாரு, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிடுறாரு. அப்போ நம்ம வால்டர் என்ன பண்ணுறான்னா, இந்த அங்கே ஒரு 2 ஒயர் இருக்கும். ஸோ அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அதில் வர நெருப்பு வச்சு அது விலங்கு அவுத்துறாருங்க. ஸோ நம்ம வால்டர் சம மூலையில். ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஒயரில் வந்து ஷார்ட் சர்க்யூட் வச்சு அங்கே வர நெருப்பை வந்து இந்த விலங்கில் வச்சு விலங்கை வந்து கட்டி விட்டுறாரு. ஸோ மைக்கு போனவர் இன்னும் வரவே இல்லை. ஆனால் அந்த மெத்தலமைன் அங்கே தான் இருக்குது. அவர் மெத்தலமைன் எடுத்துகிட்டு போல வேறு எதுக்கும் போகிறாரு. ஸோ அப்போ என்ன வேலையாக போகிறாருன்னா, நம்ம மைக் இருக்கார்ல, ஸோ அவரை போலீஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சாலை கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ஃபாலோலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு விட்டாங்க. சால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னோட ஆளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சால் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம மைக் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாலே போதும். ஸோ உன ஒரு நாள் கழிச்சு, அதாவது ஒரு நாள் தான் உனக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், அதுக்கப்புறமா மறுபடியும் போலீஸ் வந்து உனக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அது போதுமே, எனக்கு அந்த ஒரு நாள் போதுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. வால்டர் கட்டி போட இடத்துக்கு நம்ம மைக் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம வால்டர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே ஜெஸ்ஸியுமே இருக்காரு. என்னடா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கியான்ட்டு நம்ம மைக் வால்டரோட நெத்தியில் கன்னை வைக்கிறாரு. அப்போ ஜெஸ்ஸி என்ன சொல்கிறான்னா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணுறாத மைக், வால்டர் தான் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. என்னடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக் வந்து வால்டர் கேட்குறாரு. இப்போ நீ இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வர மாட்டேன், நீ இந்த வேலைக்கு ரிட்டையர் ஆக போகிற, ஸோ உனக்கு காசு வேணும், ஓகே நம்ம இந்த மெத்தலமைனை விற்கலாம் தேவையே இல்லை, ஆனால் உனக்கு வர வேண்டிய ஷேர் கரெக்டாக வந்துடும், நீயும் வந்து சொன்னபடி வேலையை விட்டு போயிடலாம், ரிட்டையர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸால் என்னால் டெய்லி வீடியோ போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் டெய்லியும் சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் ப்ரீமியர் ஆயிடும். ஸோ கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.